தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு ராமதாஸ் தரப்பிலிருந்து ஒரு பொது அறிவிப்பு செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டது. கூட்டணி பேச்சுவார்த்தை தன்னுடன் தான் நடத்தப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த பொது அறிவிப்பு வெளியாக இருந்தது. தற்போது அது இது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த பேச்சுவார்த்தையில? நிச்சயமா. அதாவது ஏற்கனவே இங்க பிஜேபி அதிமுகவுடைய பர்செப்ஷன் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே கூட்டணிக்குள்ள கொண்டு வரதன் மூலம் தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த முடியும் வட தமிழ்நாட்டுல அப்படின்றதுதான் பாஜக அதிமுகவினுடைய முடிவு. அதை செயல்படுத்தும் நோக்கில் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிளவை சமரசப்படுத்தி ஒரு கணிசமான இடங்களை அன்புமணிக்கும், அதே மாதிரி கொஞ்சம் அது போன்ற சென்ற முறை 23 இடங்கள் கொடுத்தாங்க இல்லையா, அதுல 11 இடம் அன்புமணி கொடுக்குறாங்க, இல்ல 10 இடம் அன்புமணி கொடுக்குறாங்கன்னா 13 இடத்தை ராமதாஸ் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி இதே கூட்டணிக்கு கொண்டு வருவோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய அந்த செயல் திட்டம். இந்த திட்டத்தை இப்ப இன்னைக்கு அன்புமணிக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்து முடிக்கலாம். ஆனா இதை கன்வின்ஸ் பண்ண முடியுமா ராமதாஸை? அவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு அந்த மோதல்ல முக்கிய அது யார் உண்மையான பாமக அப்படின்றது தான். அப்ப அன்புமணியினுடைய பாமகவுக்கு இவங்க பேசி ஒரு இடத்துக்கான ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னோம்னா இது ராமதாஸ் ஏற்பாரா அப்படின்றதான் பெரிய கேள்வி. நான் அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத ராமதாஸ் சொல்றாரோ இல்லையோ, அன்புமணிக்கு ஒரு இடத்த கொடுத்து அந்த கட்சியை அங்கீகரிக்கிறத இவர் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஒரே கூட்டணியில இருக்கிறது, ஒரே சின்னத்துல போட்டியிடுறது அப்படின்றதெல்லாம் அது ஏற்கக்கூடிய அந்த நிலையில பாமக ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. அன்புமணி ஒரு பக்கமா அவர் ஒரு தனி கட்சியா தான் இயங்கி வருகிறார். ராமதாஸ் எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டேன்ற ஒரு கடினமான இலக்கணம் இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கடினமான பேச்சுவார்த்தை தான் இருக்கும். அவங்க இவரோட எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணியில் சேருவதற்கான ஒரு முக்கிய நிபந்தனையாக வைத்திருப்பதே ராமதாஸ் தரப்பை கூட்டணியில் சேர்க்க கூடாது என்பதுதான் அவர் நிபந்தனையாக வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இல்ல அப்படி சொன்னாரு அப்படின்னோம்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க அதான் சொல்லுவாங்க, உங்களுடைய பலம் பாமகனுடைய பலம் ராமதாஸ் ஐயாதான் அப்படின்றது தெரியும். களம் தானே அங்க பெருசு. களத்துல அவர் தான் இன்னைக்கும் பலமா இருக்காரு. வன்னியர் சங்கம் அவரோட நிக்குது, இளைஞர் சங்கம் அவரோட நிக்குது. அதனால அதை தாண்டி அன்புமணியால எதையும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அதே மாதிரி அமித்ஷாவுக்கும் தெரியும். ஆக இவங்களுடைய இந்த மிஷனை எப்படி யார்கிட்ட இருக்குன்னா ராமதாஸ் கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணாலே தவிர அது நடக்காது. அதனால அன்புமணிய கூட்டணிக்கு பேசுறது என்னன்னா, இதை ஒத்துக்குங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா நாங்க ராமதாஸ் ஐயாவோட இணக்கமா நாங்க இணக்கப்பாட்டு கொண்டு வரோம். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னா தான் அது உங்களுக்கும் பலம் எங்களுக்கும் பலம் அப்படின்றதான் அவங்க கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதை ராமதாஸை ஏத்துக்கிறணுமே, அதான் இங்க பிரச்சனையே. இவரோட நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இவர் சொல்றக்கூடிய 7, 8 இடமோ 10 இடமோ இவர் ஏத்துக்கத்தான் போறாரு. ஆனா அவர் ஏத்துக்கிறணுமே, அது அங்கதான் இருக்க பிரச்சனையே. இணைப்பில் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன். ராமதாஸ் தரப்பை கூட்டணியில் இணைக்க கூடாது என்ற நிபந்தனையோடு அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு